Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 8 evolutionary principles பார்த்துட்டு இருக்கோம். evolutionary principlesல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் evolutionary history. அதுலயும் evolutionary time scaleனா என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So evolutionary time scale பார்க்கறதுக்கு முன்னாடி evolutionary history எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பூமியோட வயதுல இருந்து ஆரம்பிப்போம். இந்த பூமியோட வயசு என்ன? இந்த பூமி ஆரிஜின் ஆஃப் எர்த்ல இருந்து இப்போ வரைக்கும் 5000 மில்லியன் வருஷமா இந்த பூமி இருக்குன்னு சொல்றாங்க. பில்லியன்ல சொன்னோம்னா 5 பில்லியன் வருஷம். இந்த ஜியாலஜிக்கல் டைம்ன்றது பூமி உருவானதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த 5000 மில்லியன் வருஷத்தையும் பிரிக்கிறாங்க. அததான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படிம்பாங்க. ஒரு 7 பிரிவா பிரிப்பாங்க. அதை நம்ம எரான்னு சொல்லுவோம். ஓகே, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல ஃபுல்லா இந்த 5000 மில்லியன் வருஷத்தையும் 7 எராவா நம்ம பிரிக்கிறோம். எப்படி 7 எராவா பிரிக்க முடியும்? எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் முதல் எரா அப்படிலாம் பார்த்தோம்னா ரெவல்யூஷன் நடந்திருக்கணும். ஒரு பெரிய மாற்றம், ஒரு மலை உருவாகி இருக்கலாம், பள்ளத்தாக்கா இருக்கலாம், பேரழிவு நிகழ்ந்திருக்கலாம், பெரிய மாற்றம் இந்த பூமியில நிகழ அதை நம்ம ஒரு எராவா பிரிச்சிருவோம். அப்ப மொத்தமாவே இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல நம்ம 7 எராவா பிரிக்கிறோம். இந்த 7 எரால ஒவ்வொரு எராவையும் அந்த எரால இப்ப இந்த காலம் இருக்கு, இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், மைனர் ஈவெண்ட் நடக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த ஒவ்வொரு எராவையும் பீரியட்ஸா பிரிப்பாங்க. இந்த பீரியட்ஸ அதை விட சின்ன மாற்றங்கள், ஏதாவது ஒரு ஆர்கானிசம் அந்த நேரம் ஃபார்ம் ஆயிருக்கலாம், அந்த வருஷம் புதுசா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம், அதை இப்போச்சஸா பிரிக்கிறாங்க. ஸோ மொத்தமாவே ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னா 7 எரா தான். ஒரு எராவையும் சின்ன சின்னமா பீரியட்ஸா பிரிச்சுக்கலாம். அந்த பீரியட்ஸை இப்போச்சஸாவும் பிரிச்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம எராஸ் பத்தி மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதை மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை வாசிச்சுட்டு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது தன்னால மனப்பாடம் ஆயிரும். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த எரால ரொம்ப முக்கியமான எரான்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எரா ஆரிஜின் ஆஃப் த எர்த்ல ரொம்ப முன்னாடி ஓல்டஸ்ட் எரா என்ன அப்படின்னா அசோயிக் எரா தான். இதை பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஒவ்வொரு எராவுக்குமே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் அசோயிக் எரா, அடுத்தது ஆர்கியோசோயிக் எரா, மூணாவது புரோட்டீரோசோயிக் எரா, நாலாவது பாலியோசோயிக் எரா, அஞ்சாவது மீசோசோயிக் எரா, ஆறாவது சீனோசோயிக் எரா, ஏழாவது சைக்கோசோயிக் எரா. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஓல்டஸ்ட் அப்படின்னா அசோயிக் எரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம்ல அதான். அப்ப இப்ப மாடர்ன்ல நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம்னா சைக்கோசோயிக் எரால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றது ப்ரீ கேம்பிரியன் அப்படின்றது எந்த எராலாம் ப்ரீ கேம்பிரியன் அப்படின்னா ஆர்கியோசோயிக் எரா, புரோட்டீரோசோயிக் எரா. இந்த ஆர்கியோசோயிக் எரா, புரோட்டீரோசோயிக் எராலையும் ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் நிகழல, ரொம்ப பெரிய ஈவெண்ட்லாம் நடக்கல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதனால அது ரெண்டையுமே ப்ரீ கேம்பிரியன் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள வச்சுட்டாங்க. அப்ப ப்ரீ கேம்பிரியன் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல ஆர்கியோசோயிக் எராவையும் புரோட்டீரோசோயிக் எராவையும் நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி நான் இதெல்லாம் எராவெல்லாம் பீரியடா பிரிப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பீரியடா பிரிக்கிறதுல பார்த்தோம்னா மெயினா பாலியோசோயிக் எராவுக்கு 7 பீரியடா பிரிப்பாங்க, மீசோசோயிக் எராவுக்கு 3 பீரியட் இருக்கும், சீனோசோயிக் எராவுக்கு 2 பீரியட் இருக்கும். அவ்வளவுதான். மற்ற 7 எராவுக்கு உட்காந்து நீங்க பீரியட் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 3 பாலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் இது 3க்கு மட்டும் பீரியட்ஸா பிரிச்சிருப்பாங்க. இந்த சீனோசோயிக் எரால மட்டும் இப்போச்சஸ் வரும். அந்த இப்போச்சஸ் ஈஸியா தான் இருக்கும். நீங்க அடிக்கடி இதை ரீட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸும் செய்து பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மேக்சிமம் 4 முக்கியமான எராக்கள் என்னென்ன அப்படின்னு கொஸ்டின்ல வந்துருச்சு அப்படின்னா 4 முக்கியமான எராக்கள்ல இந்த அசோயிக் எராவும் சைக்கோசோயிக் எராவும் நீங்க தேட முடியாது. 4 முக்கியமான எராக்கள், அதிகமான ஆர்கானிசம் உருவானது, அதிகமான மாற்றங்கள் நிகழ்ந்தது என்ன அப்படின்னா முதல்ல ப்ரீ கேம்பிரியன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னோம்? ப்ரீ கேம்பிரியன், ரெண்டாவது பாலியோசோயிக், மூணாவது மீசோசோயிக், நாலாவது சீனோசோயிக். இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் நான் சொல்றேன். ப்ரீ கேம்பிரியன், பாலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். இதுல இந்த ஜோயிக்ன்றது லைஃப், ZOIC, ஜோயிக்னா லைஃப். பாலியோசோயிக் அப்படின்றது
ஓல்டு லைஃப், பழைய வாழ்க்கை. மீசோசோயிக் அப்படின்றது மிடில் லைஃப், சீனோசோயிக் அப்படின்றது நியூ லைஃப். இவ்வளவுதான் எராஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எராஸ்ல முக்கியமான கேள்வி நான் சொல்லிட்டேன். ப்ரீகேம்பிரியன் எரான்றது எதையும் குறிக்கும்? ஆர்கியோசோயிக்கையும் புரோட்டீரோசோயிக்கையும் குறிக்கும். மொத்தம் எத்தனை எரா? 7 எரா. ஒருவேளை 4 முக்கியமான எராக்களை சொல்லணும் அப்படின்னா ப்ரீகேம்பிரியனையும் பாலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் இந்த நடுவில் இருக்கிற 4 மட்டும் சொல்லலாம். இதுல ஒவ்வொரு எராலையும் எப்படி பீரியட்ஸா பிரிச்சாங்க, இதுல என்னென்ன மேஜர் ஈவெண்ட் நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.